வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லி நினைஞ்சு பார்ப்போம். நேற்று நம்ம சொல்லியிருந்ததே வீடியோவே நம்ம சொதப்பல தான் சொல்லியிருப்போம். கடைசியாக நான் வீடியோ முடியிறப்ப அந்த வார்த்தை சொல்லி தான் முடிச்சிருப்பேன். ஏன்னா நிஃப்டி அப்சைடுக்கான செட்டப்பில் இருக்க மாதிரி இருக்குது, பேங்க் நிஃப்டி பேரிஸ்க்கான செட்டப்பில் இருக்குது. இப்போ இன்றைக்கி அதான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி நல்ல பேரிஸ்லாம் முடிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் ஒரு கிளியராக யாரோட டாமினேஷனில் போகுதுன்னு சொல்ல முடியாத பட்சத்தில் மார்க்கெட் அப்படி மேலே எங்கேயுமே இருக்கிறப்ப தான் சைட்வேஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் தலைப்பு சைட்வேஸ் டவுன்னு சொல்லியிருப்போம். அது என்ன, அதான் இந்த காரணம் என்னென்னா நிஃப்டி ஒரு டைப்பாக இருக்குது, அப்சைடு மூமெண்ட்ஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டி பேரிஸ் செட்டப்பில் இருக்கும் போது நம்மளால் கிளியரான ஒரு பிக்சர் சொல்ல முடியல. அதனால தான் நானும் சொதப்பலாகவே சொல்லிவிட்டு கடைசியாகவே சொதப்பலாகவே முடிச்சிட்டேன்னு தான் சொல்லியிருப்பேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது அப்படி தான் முடிஞ்சுது. மார்க்கெட்டும் இப்போ மேலே முடியல. நான் சொன்ன தலைப்படி தான் முடிஞ்சிருக்கு. அதாவது சைடுவேஸில் இருக்கும், இல்லை டவுன் அப்படிங்கிற மாதிரி முடிச்சுன்னா நான் ஒரு குறிப்பிட்ட டைம் பார்த்திங்கன்னா சைடுவேஸ் செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு இறக்கம் கொடுத்தாங்க. திருப்பி பார்த்திங்கன்னா மறுபடியும் அப் சைடு, மறுபடியும் டவுன் சைடு, ஒரு நல்ல வால்டலிட்டி இருந்துச்சு. ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு 12 மணிக்கு பிறகு. அதுக்கு முன்னாடி கூட மார்க்கெட் ஒரு மாதிரி சைடுவேஸ்லேயே இருந்த மாதிரி ஒரு செட்டப் இருந்துச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சொன்னபடி நடந்ததுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நானே சொதப்பலாம் சொல்லியிருப்பேன். சரி, ஓகே, நம்ம திங்கக்கிழமை என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு நம்ம வீக்லிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டில் வச்சுருக்கோம். வீக்லி கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா மார்க்கெட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் போய்ட்டு ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டாங்க. ஸ்பின்னிங் டாப் பிரேக் பண்ணால் மார்க்கெட் அப்சைடு போகிறதான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் அந்த வீக்லி கேண்டோட இது. ஆனால் அதை பிரேக் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுங்கிறது, இந்த கேண்டோட ஹையும் லோவும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது 24,600 நெருக்கி இருக்குது. லோ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 23,360 இருக்குது. கிட்டத்தட்ட 700-800 பாயிண்ட் வித்தியாசம் இந்த இதில் இருக்குது. நெருக்கி 850 பாயிண்ட் வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த லோ பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் அது நமக்கு திங்கக்கிழமை ட்ரேடுக்கு இந்த பேட்டர்ன் நமக்கு செட் ஆகாது. அதனால் நம்ம டே கேண்டில் வச்சு பார்ப்போம் என்ன மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பார்த்தோம்னா இந்த நேற்றோட கேண்டிலில் 50% கூட அவங்க இது எடுக்கல, ரீடெஸ்ட் பண்ணோட 50% இருந்திருக்கலாம். ஆனால் அது வரல. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹையர் லெவலில் தான் முடிச்சிட்டாங்க. இந்த டே கேண்டில் செட்டப்படி பார்த்தீங்கன்னா புல்லிஷ் செட்டப்பை தான் காட்டுது. இருந்தாலும் நம்ம நேற்று ஃபீச்சரில் வச்சு ஒரு விளக்கம் சொல்லியிருந்தோம், அதை நான் அதை காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் சார்ட் வச்சுருக்கேன். இந்த ஃபீச்சர் சார்ட்டில் நம்ம நேற்றே கொடுத்துருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைன் போட்டு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண மட்டும்தான் மேலே போக வாய்ப்பாக இருக்கும் ஃபீச்சர் படி. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் போய்ட்டு ரிவர்சல் கேண்டில் இது பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார் தான் போட்டுருக்காங்க. ஃபீச்சரோட செட்டப் படி பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில். அந்த ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் பொறுத்தளவுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ப்ளஸ் இந்த ட்ரெண்ட் லைனில் இருக்கும்போது மச்சத்தில் இறங்குற செட்டப்பு தான் நிஃப்டியும் போட்டிருக்கு. பேங்க் நிஃப்டி கிளியராக செல்லிங் சொல்லிவிட்டு, ஆனால் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஸ்பாட்டில் அப்படி கிளியராக இல்லாட்டினாலும் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இறங்கிறதுக்கான செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதனால் நாளை மண்டே மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமான செட்டப் தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, அது 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா இதோட முதல்ல சப்போர்ட்லாம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தோம்னா 23,985 என்னோட டேயோட லோ. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 23,913, அதுக்கடுத்து 23,805, 23,670 அது வரைக்கும் நம்ம சப்போர்ட் போட்டிருக்கோம். அவ்வளோ ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துட்டோம்னா 24,108ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 24,174 இது விட்டுட்டோம், இப்போ போட்டிருக்கேன். 24,178ங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அந்த மூணாவது போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த 24,200 அப்படிங்கிறது இந்த ரவுண்ட் ஃபிகருங்கிறதுக்காக போட்டிருக்கேன். அதுக்கு ஆக்சுவலாக அது தேவையில்லை. நம்ம இந்த இடத்துல எல்லோ ஜோன் தான் போட போகிறோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 24,300, 400 ரவுண்ட் ஃபிகரில் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ ஜோனுக்கு மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட் அப்சைடுக்கான கவனம் செலுத்தணும். அதுக்கெல்லாம் நமக்கு அப்சைடுக்கான வேலை இன்னும் முடிஞ்சிச்சு. இனிமேல் டவுன் சைடுக்கான வாய்ப்பு எங்கெங்கே கிடைக்கும் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தோன்னா மார்க்கெட் ஒரு சேனலில் மார்க்கெட் இப்போ மூவ் ஆகிருக்கு. இப்போ நடந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சேனல் பேட்டர்னில் மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. நான் போடுறேன் இந்த சேனலை, இதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. ஒன்று இந்த சேனலோட அப்படியே மூவ் ஆக வாய்ப்பு இருக்கும். ஒன்று இந்த சேனல் பேட்டர்ன் படி நடந்துச்சுன்னா இந்த சேனலில் மூவ் ஆகும். சைடுவேஸாக இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். சைடுவேஸும் கூட சொல்ல முடியாது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. இப்போ ஏன்னா நீங்கள் நடந்தது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் டவுன், 100 பாயிண்ட் அப்பு, இப்படி தான் மாறி மாறி நடந்திருக்கு. அதே ஸ்டேட்டில் இந்த சேனலுக்குள்ளே நடக்க வாய்ப்பு இருக்கும். இந்த சேனலை விட்டு வெளில வந்தால் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். ஆனால் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கான வாய்ப்பு எங்கே கிடைக்குன்னு பார்த்தோம்னா இந்த சேனலோட ஹையில் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் மட்டும் நமக்கு செல்லிங் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். புட் ஆப்ஷன் வாய்ப்பு தான் நம்ம எதிர்பார்க்கலாம். அது பார்த்தோம்னா இந்த ரேஞ்சில், அதாவது அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் போட்டுக்கோம்ல 24,108 அப்படிங்கிற இடத்துல செல்லிங்க்கான வாய்ப்பு. தப்பாக போட்டேன்.
இந்த இடங்களில் வந்தால் நம்ம இந்த செல்லிங் வாய்ப்பை பார்க்கலாம். அப்படி ஒரு வேளை இது பிரேக் பண்ணாலும் இந்த எல்லோ ஜோன்லேருந்து மறுபடியும் செல்லிங்க்கான வாய்ப்பு தான் இந்த இடங்கள்லையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மிடில் ரேஞ்சில் இருக்கப்போ நம்ம ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த லெவலில் போனால் தைரியமாக செல் பண்ணலாம், இல்லை இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ண பட்சத்தில் பை பண்ணலாம். அப்படி இல்லாத நம்மளோட எதிர்பார்ப்பு செல்லிங் தான். ஆனால் இந்தமாரி இடங்களில் போகிறப்ப நமக்கு வந்து ஒரு லாஸ் கம்மியான செட்டப்பில் இந்த இடத்துல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் பையிங் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஒரு இடம் மட்டும் இருக்குது, அதாவது 23,100 இந்த ரெண்டாவது சப்போர்ட் கடையில் மட்டும் ஒரு பையிங் வாய்ப்பு இருக்கும். இது ஒரு கிளியரான பையிங் வாய்ப்புன்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல இது மார்க்கெட் டயத்தில் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் நடக்குதோ அதை வச்சு தான் நம்ம இந்த இடத்த முடிவு பண்ணலாம். அதனால் இந்த இடத்துல பையிங் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆனால் பெரிய செல்லிங் எப்போ எதிர்பார்க்கலாம்னா அந்த 23,910 ரெண்டாவது சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு பெரிய செல்லிங் இருக்க வாய்ப்பு இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் ரெட்டில் போட்டுறேன். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப்சைடு போகிறதான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இந்த ஒரு இடம் மட்டும்தான் பயன்படுத்தலாம், இல்லைன்னா இதுக்கு மேலே நம்ம போகவே இல்லை, அது போனால் பார்த்துப்போம், போகிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி. இந்த இடத்துல வாய்ப்பு கிடைச்சா பார்க்கலாம், அது இந்த இடத்த சூழ்நிலை பொறுத்து தான், அதை கிளியராக சொல்ல முடியாது. ஆனால் இதை விட்டு பிரேக் பண்ண பட்சத்தில் இறங்க வாய்ப்பு, இந்த இடம் தொட்டாலும் இறங்க தான் வாய்ப்பு, இந்த எல்லா ஜோனம் தொட்டாலும் இறங்க தான் வாய்ப்பு. அப்படி பார்த்தீங்கன்னா அதிகமானது பார்த்தீங்கன்னா இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டு வீக்லிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டில் வச்சுக்கிறேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறாப்பில் ஒரு செட்டப்பில் அது வீக்லி கேண்டில் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை இதில். அதனால் நம்ம வீக்லி கேண்டில் வச்சு பார்க்க முடியாது. நிஃப்டி அப்படி தான் இருந்துச்சு, பேங்க் நிஃப்டி அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து டேக்கு நம்ம திங்கக்கிழமை ட்ரேடுக்கு இந்த செட்டப்லாம் வச்சு நம்ம கிளியராக சொல்ல முடியாது. அதுக்கான ரிவர்சல் கேண்டிலும் போடல, பெரிய ஃபாலில் தான் சொல்லலாம், அந்தமாரி செட்டப்லேயும் இது இல்லை. நம்ம டே கேண்டில் வச்சு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட் வந்து ரிவர்சல் கேண்டில் ஸ்பின்னிங் டாப் தான் போட்டுருக்காங்க. எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் இறங்க வாய்ப்பு. அதே சமயத்தில் இந்த அதுக்கு முதல் நாள் கேண்டில் இந்த கேண்டில் லோ கீழே க்ளோசிங் வச்சுட்டாலும் மார்க்கெட் இறங்குறது வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். அது மார்க்கெட்டை அது பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங், அது பிரேக் பண்ணாலே கீழே போன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பிரேக் பண்ணி க்ளோசிங்கே கீழே வச்சுருக்காங்க. இதன்படி பார்த்தோன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி கிளியராக இறங்கிறதுக்கான கிளியரான செட்டப் தான் இதில் இருக்குது. சரி, ஓகே, நம்ம நிஃப்டியில் அப்படி தான் சொல்லியிருக்கோம், இறங்கிறது வாய்ப்பு தான். பேங்க் நிஃப்டி அப்படி தான் சொல்லியிருக்கோம். அப்போ மற்றதில் மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, இது 15 மினிட்ஸில் வச்சு மண்டே அன்றைக்கி என்ன மாரி இருக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டோம்னா 52,419, அதுக்கு அடுத்தது 52,723, அதுக்கு அடுத்து 53,030, அதுக்கு அடுத்து 53,180, அதுக்கு அடுத்தது ரவுண்ட் ஃபிகர் 53,500, 54 இப்படி வச்சுருக்கோம். சப்போர்ட்னு எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இந்த 52,015 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 51,783, அதுக்கு அடுத்து 51,550, அதுக்கு அடுத்து 51,138. இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி மாதிரி தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட்ஸ் இருக்குது. என்ன மாதிரின்னு பார்த்தோம்னா பையிங் வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த 52,015 அப்படிங்கிற இடத்துலேருந்து பையிங் வாய்ப்பு உண்டு. ஆனால் அது கிளியராக அந்த சூழ்நிலை தான் அது கரெக்டாக சொல்ல முடியும், முடிஞ்சு அட்வான்ஸாக சொல்கிறது சிரமம் தான். ஆனால் இந்த சப்போர்ட் எடுக்கிறது வாய்ப்பு. ஆனால் நம்மளை பொறுத்தளவுக்கு செல்லிங் வாய்ப்பு தான் தேட போகிறோம். பையிங் வாய்ப்புங்கிறது இந்த இடத்துல இருக்கிறப்ப கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதனால் இந்த இடத்துலோட பையிங் வாய்ப்பு இருக்கும். அது அந்த மார்க்கெட் டயத்தில் நம்ம கிளியராக சொல்லலாம். ஆனால் வாய்ப்பு இந்த இடத்துல உண்டு, பையிங் மட்டும் இந்த இடத்துல மட்டும்தான். அதேப்போல் இந்த இடத்த பார்த்திங்கன்னா 53,030க்கும் 53,180 இடையில ஒரு எல்லோ ஜோன் போட்டுருவோம். இந்த இடம் வந்து ஒரு செல்லிங்கான கரெக்டான வாய்ப்பான இடம் இந்த இடம் தான். இந்த இடம் வந்து கிளியராக நம்ம செல் பண்ணலாம். இந்த ஜோனுக்குள்ளே வந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த 53,030ங்கிற சப்போர்ட்டில் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்தால் செல் பண்ணுறதுக்கான சரியான இடம் இந்த ஒரு இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு. ஆனால் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, ஒரு 80% வாய்ப்பு கம்மி. இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறேன். இது நிஃப்டியில் வந்து நம்ம சேனலாக போட்டிருப்போம், இதில் நம்ம ட்ரெண்ட் லைனில் போடுறேன். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாலும் எல்லா ஜோன்லேருந்து செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும், இல்லை இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி இந்த இடத்துல செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட இந்த 52,723ங்கிற ரெசிஸ்டன்ஸு அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக ஆக்டாக வாய்ப்பு இருக்கும். இந்த இடங்களில் இது ரெண்டு இடம் பார்த்திங்கன்னா செல்லிங் வாய்ப்பு தான் இருக்கும். ஒன்று இந்த இடத்துலேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி இங்கேயே செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும், இல்லைனா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு மேலே பரமே காட்டிட்டு மறுபடியும் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். இந்த எல்லா ஜோன்லேருந்து இந்த இடத்துல ரெண்டு வாய்ப்பு செல்லிங் வாய்ப்பு. இந்த இடத்துல ஒருவேளை மார்க்கெட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகி இந்த இடங்களில் 52,000 இந்த இடத்துல ஓப்பன் ஆனால் ஓப்பனில் ஒரு பையிங் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல போய்ட்டு ஒரு செல்லிங் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதுக்காக தான் என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இண்டிகேட் பண்ணுறது. இந்த இண்டிகேட் அந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து கேப் டவுன்னு நான் 52,000 கீழே பிரேக் ஆகிடுச்சுன்னா அது வேறு டைப்பாக மூவ் ஆகும். அந்த 52,000க்கு உள்ள கேப் டவுனில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் இந்த லைனை தொட்டால் மார்க்கெட் அப்சைடு திரும்ப வாய்ப்பு இருக்கும். ரொம்பலாம் பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்காது. இந்த ஃபஸ்ட்டு ஒன்று
இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கோம்ல 52,419 இல்லைனா 52,723 பையிங் வாய்ப்போட இந்த இடத்துல செல்லிங் வாய்ப்பை தேடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போ பெரிய ஃபால் எதிர்பார்க்கலாம்னா இந்த 52,000க்கு கீழே மார்க்கெட்டை போய் இறங்குனுச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 51,138ங்கிற சப்போர்ட் லெவல் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மண்டே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.